மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரத்தில் அவர்களே, கட்டடம் கட்டுவது, அதற்கு பணம் ஒதுக்கீடு செய்வது என்பது முதலமைச்சரிடத்திலே இசைவு பெற்று கட்டுவது தான் பொதுப்பணித்தினுடைய பணிகள். வகை மாற்ற நிலத்தை செய்வது என்பது வருவாய்த்துறை பொறுத்தளவுக்கு. பொதுவாக தமிழ்நாட்டில் மேக்கால் புறம்போக்கு என்பது ரொம்ப அதிகமாக இருக்கிறது. பல அமைச்சர் பெருமக்கள் அமைச்சரவையிலே கூட முதலமைச்சரிடத்தில் இதை வலியுறுத்தி இருக்கிறார்கள். மேக்கால் புறம்போக்கு என்பது ஒரு காலத்தில் வகைப்படுத்திருக்கிறது. ஆனால் அங்கே இப்போல்லாம் எந்த வித மாடும் மேய்ப்பது இல்லை. மாடே பார்த்திங்கன்னா இப்போ நவீன முறையில் மாடு வளர்ப்பெல்லாம் மாறிவிட்டது. ஆனால் அந்த மேய்க்கால் புறம்போக்கு மாற்றினால் நாட்டு மக்களுக்கு கூட பட்டா கொடுப்பதற்கு வாய்ப்பு என்ற நிலையில் முன்னெடுப்பு இந்த அரசு. மேய்க்கால் புறம்போக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ரூலிங் கொடுத்து அதை நம்ம நேரடியாக பயன்படுத்த முடியல. நீங்க இல்லை, இந்தியா முழுதும் அப்படி ஒரு ரூலிங் இருக்கு. பேரவைத் தலைவர் சொல்வதும் அதில் உண்மை. இதில் என்னன்னா, வகை மாற்றம் செய்வதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அவர்கள் பரிந்துரை செய்து மாநில அதற்கு ஒரு குழு இருக்கிறது, அவர்கள் தான் அந்த வகை மாற்றம் செய்யணும். ஏன்னா அந்த அளவுக்கு பரிந்துரை செய்யப்பட்டு வந்திருக்கிறது. வருவாயத்தினுடைய ஆணையாளரிடத்தினுடைய கவனத்துக்கு நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இதில் இடையில நம்முடைய பேரவைத் தலைவர் குறிப்பிட்ட போது சுப்ரீம் கோர்ட்டு இதில் தலையிட்டு இவைகளெல்லாம் செய்யக்கூடாது என்ற நிலை. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா நீர்பிடிப்புன்னு இருந்தது. நீரை பிடிப்பே இருக்காது, ஆனால் நீர்பிடிப்பு என்று வகை மாற்றத்தில் இருக்கும். அவைகளெல்லாம் பிற்காலத்தில் முற்காலத்திலே அவைகளெல்லாம் வகை மாற்றம் செய்யப்பட்டு எல்லாருக்கும் பட்டாலாம் கொடுத்துருக்குறோம். ஆனால் என்ன நிலைமைனா, சுப்ரீம் கோர்ட்டு இடையில தலையிட்டு நீர்பிடிப்பு, அதனால் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு நிலை இருந்தது. போன அமைச்சரவை கூட்டத்தில் கூட முதலமைச்சரத்தில் அமைச்சர்கள்லாம் வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஏன்னா இந்த ஒப்படை என்பது 15 ஆண்டு காலத்திற்கு ஒரு முறை, அதுக்கு முன்னால் மாற்றங்கள் செய்து கொண்டே இருந்தாங்க. அது இடையில இல்லை. 2026-27 நிதியாண்டில் இதை வகை மாற்றம் செய்வதற்கு ஒரு ஒப்படை என்கிற ஒரு அலுவலகத்தை உருவாக்கி வகை மாற்றம் செய்யணும் அப்படின்னு முதலமைச்சரத்திலே அமைச்சர்களே கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அவர் பரிசீலனை செய்வதாக சொல்லியிருக்கிறார். அப்படி வகை மாற்றம் செய்கிற பொழுது கட்டாயம் அதுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.